Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். லோன் அப்ரூவ்டுன்னு மெசேஜ் வந்துருச்சு. ஆனா என்னுடைய வங்கி கணக்குக்கு இன்னும் பணம் வரல. இதுக்கு காரணம் என்ன? அதாவது இதுக்கு என்னுடைய அனுபவம் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. அந்த அனுபவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்தது நம்ம ப்ராப்பரா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நான் ஒரு பாயிண்டா எடுத்து வச்சிருக்கேன். ரீசன் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நான் அதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவோ இப்போ யூடியூப்ல இன்னொரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க அதாவது கமெண்ட் மூலியமாகவே நான் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் அப்படின்றது நம்ம சேனலுக்கு எனேபிள் ஆகிருக்கு. அதன் மூலியமா உங்களுக்கு குயிக்கா ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். முதல்ல ரொம்ப ஷார்ட்டா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நான் லேசிபே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல லோனுக்காக முயற்சி பண்ணியிருந்தேன். அந்த லோன் அப்படின்றது எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. 21,000 சில்லற அப்படின்றது அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆன உடனே எல்லா ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிகாஸ் அது எனக்கு ஃபர்ஸ்ட் லோன் கிடையாது. ஆல்ரெடி லேசிபேலேயே எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பிரஸ் லோன் கான்செப்ட்ல அவங்க எனக்கு 6,000, 7,000 இந்த மாதிரி ஒரு 2 லோன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எந்த டிலேவும் நான் பண்ணல. ஆன் டைம்ல நான் அதை பேமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்துட்டு இந்த லோன்ல எனக்கு கிட்டத்தட்ட 21,000 அப்படின்றது டிலே ஆயிடுச்சு. அந்த அமௌண்ட் எனக்கு கடைசியா வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 21 நாள் கிட்ட நான் வெயிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்ல தெரியல. ஆனா ஒரு மாசம் கம்ப்ளீட்டட் ஆக போற சூழ்நிலையில தான் நான் கொஞ்சம் பஸ் அவுட் ஆயிட்டேன். அதாவது வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டேன் நான். ஏங்க நான் பணம் கொடுத்துட்டு அதாவது எல்லா டீட்டெயிலையும் கொடுத்தாச்சு, பேங்க்லேயே நேச் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய வங்கி கணக்கு பணம் வரல, இன்னும் எனக்கு ஈஸியஸ்ட் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய டைம் வந்துருச்சு, என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு தடவையும் கால் பண்றேன். தமிழ் கஸ்டமர் கேர் பேசுறாங்க, அடுத்த தடவை தமிழ் கஸ்டமர் கேர் அவைலபிள் இல்லை. இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போச்சு. ஒரு கட்டத்தில் நான் மறந்துட்டு வைஃப் தான் வீட்டில் ஞாபகப்படுத்தினாங்க. இது போல வந்துட்டு லோன் போட்டிங்களா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது பைக் சர்வீஸ்க்கோ கார் சர்வீஸ்க்கோ சம்திங் எதுக்கோ ஒன்று தான் நான் அதை போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் ஸ்லைடு டிலே ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்தது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா விடாமுயற்சியா எனக்கு கால் ரெகுலர் டச் அப்படின்றது வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்துட்டு ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இந்த லோனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் உங்களுடைய பேங்க் தரப்புல இருந்து நாங்கள் அனுப்பக்கூடிய லோன் அமௌண்ட் அவங்க அப்ரூவ் பண்ணல, அதனால இந்த லோனை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய பேங்க்ல இருந்து எந்தவித பணமும் போகாது சார். ஏன்னா இது வந்துட்டு பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்தால் தான் இந்த நேச் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும், அது வரைக்கும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பணம் வராமல் உங்களுக்கு நேச் அப்படின்றது வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சலும் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய அப்ளிகேஷன்ல இன்றளவும் அது ஆக்டிவ்ல தான் இருக்குது என்னுடைய நேச் அப்படின்றது, கனரா பேங்க்ல என்னுடைய நேச் அப்படின்றது. நான் அதுக்கப்புறம் பேங்க் அப்ரோச் பண்ணி கேட்கும் பொழுது, ஏன்னா எனக்கு மதுரவாயில இருக்கு, நான் அந்த சைடு போக முடியாது. ஏன்னா ஈசிஆர்ல இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், அந்த சைடு போக முடியாது. ஒரு டைம் சூழ்நிலை அமைஞ்சதுக்கப்போ போயிருந்தேன் நான். எங்க தரப்புல இருந்து நாங்கள் எதுவும் பண்ணல, மேபி சர்வர் இஷ்யூனால இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் ஒரே இதுவாக முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா அவங்க எங்கேயோ இருந்து லோன் அனுப்புறாங்க, அது இவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. அதை பார்த்துட்டு இவங்க ரிஜெக்ட் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் என்னுடைய வந்துட்டு லோனை என்னுடைய வந்துட்டு பேங்க்ல நான் ஈடுபடல. ஸோ எந்த இல்லீகல் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பணம் வரல. ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் லோனுன்ற கம்பெனிலேருந்து எனக்கு ஆல்ரெடி வந்திருக்குது, மறுபடியும் வருது அப்படின்ற. சரி, ஓகே. எனிவே ஓகே, அடுத்தது இப்போ ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ ரீசன் அப்படின்றது என்னன்னா, பேன் கார்டு ஆதார் கார்டு மிஸ்மேட்ச் அப்படின்றது ஆகுது. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அது லிங்க் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. பேன் கார்டு ஆதார் கார்டுனா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால கூட உங்களுக்கு மிஸ்மேட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் இல்லை, பணம் இன்னும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரலாம், மேபி வராமல் இருக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை அந்த பேங்க்லாம் மேக்ஸிமம் அதெல்லாம் வரவே வராது. ஃபினான்ஷியலில் மேபி சான்சஸ் இருக்கு. அப்ளிகேஷனில் ஓகே, எனக்கு வந்து அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் முதல்ல நீங்கள் டீட்டெயிலை கேட்டுக்கோங்க. 24 to 48 hours சொன்னாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் அப்படின்றது இருக்கும், செட் ஆஃப் டைம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்ஃபி வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஃபெயில்டு ஆயிருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவங்கள அப்ரோச் பண்ணணும். ஸோ செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஆயிருந்தா கூட அது நடக்கும். நீங்க கூட அவங்கள்ட்ட கேட்கலாம், இல்லைங்க பேன் கார்டு ஆதார் கார்டு ஏதாவது மிஸ்மேட்சா இருக்கா, இல்லை வந்துட்டு செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஏதாவது ஃபெயில்டு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை செல்ஃபி வெரிஃபிகேஷன் அதில் இருந்ததுன்னா நீங்க தாராளமாக அதை கேட்கலாம். அதே போல இதுதான் எனக்கு நடந்தது. அதாவது ரீசன் 2 பேங்க் டெக்னிக்கல் டிலே. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிலே அப்படின்றது வருது இல்லை, அந்த டெக்னிக்கல் டிலேவில் நெஃப்ட் டிலே ஆகும். அதாவது நெஃப்ட் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல அதிகம். ஸோ சில நேரங்களில் சர்வர் இஷ்யூ அப்படின்றதுனாலையும் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்றதுனாலையும் இதெல்லாம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா,
அந்த ஒரு தருணத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிடே அந்த ஒரு டைம் அப்படின்றது. அண்ட் அதே போல சில நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ நியூஸ்ல கூட பார்த்துருந்தேன் நான். மேபி அதனால வந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய சர்வர் கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கலாம். பிஸி மீன்ஸ் என்னன்னா நிறைய யூசர்ஸ் அந்த டைம்ல வந்திருக்கலாம், இல்லை நிறைய லோன் அப்படின்றது அந்த டைம்ல கிரெடிட் ஆகிட்டு இருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். நம்ம எதையுமே வந்துட்டு டிசைட் பண்ணவே முடியாது. ஓகே, வீக்கெண்ட் ஹாலிடே. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த கான்செப்ட் அப்படின்றது. ஒருவேளை லீவு நாட்கள் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நெஃப்ட் அப்படின்றது ஒரு டைம் டிலே ஆயிடுச்சுன்னா அது மேபி அது இன்னும் ஸ்லைடு டிலேன்னு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால மேபி அந்த மாதிரி கூட ஆயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரீசன் அப்படின்றது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன, முதல் ஸ்டெப் கம்பல்சரி நீங்க இதை பண்ணியே ஆகணும். உடனடியா அதாவது அந்த ஆப் சப்போர்ட் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இது அப்ளிகேஷனோ அல்லது பேங்கோ அல்லது ஃபைனான்ஸோ. ஆனால் இது ஃபைனான்ஷியல்லையும் பேங்க்லேயும் சான்சஸ் மிக மிக குறைவு. மேபி அப்ளிகேஷனில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கே இத்தனை அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த அமௌண்ட் டிலே ஆனது. உங்களுக்கு எத்தனை தடவை டிலே ஆயிருக்கு அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆப் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்றத கேட்டுக்கோங்க அந்த சேட் மூலிமா. அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போய் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா அப்படின்றது வந்துடும். ஏன்னா அதில் வந்துட்டு பணம் ஒருவேளை கிரெடிட் ஆகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது லோன் போயிட்டு இருக்கலாம், அந்த லோன் நம்மளோட டக்குன்னு அவங்க பிடிச்சிருக்கலாம். மேபி சில பேங்க்ஸில் மெசேஜ் கூட வராமல் இருக்கலாம். அதனால இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக இந்த ஃபோன்பேயில் போய் பார்க்கறது இல்லை வந்துட்டு ஜிபேல பார்க்கறது இதெல்லாம் விட்டுட்டு பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா டேரக்டா போயிட்டு நீங்க ஏடிஎம்ல போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேரக்டா பேங்கை விசிட் பண்ணி அங்க போயிட்டு நீங்க வந்து பாஸ்புக்கை போட்டு என்ட்ரி அப்படின்றது பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் எடுத்து கையில நீங்க வச்சுக்கணும். ஸோ ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா இதை நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல எப்பவுமே சரி ஒரு 24 to 48 hours அப்படின்றது இதுக்கு நம்ம வெயிட் பண்ணும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் கொடுத்துடணும். பணம் உடனே 1 மணி நேரத்துல கிரெடிட் ஆகல அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் கொடுத்துடணும், டிலே பண்ணாதீங்க. ஸோ இந்த நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இல்லைன்னா ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்றது அதில் இருக்கும். ஸோ ரீஃபண்டுக்கான ரிக்வஸ்ட் அப்படின்றது நீங்கள் வைக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் உடனே பண்ணி ஆகணும். நீங்கள் வந்துட்டு லோன் வாங்கி உங்களுக்கு வந்துட்டு அது லோன் வாங்கலை, அந்த பணம் இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உடனே நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் பார்த்தது என்னன்னா அதிகபட்சமாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுக்குள்ள வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு ரிங்கில் எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டைம் மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்தில் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் லோன் அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாலிடே டைமில் லோன் அப்ளை பண்ணாதீங்க. நல்லா வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ மேபி ஏன்னா சர்வர்லாம் பிஸியாக இருக்கும், டவுனாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லீவுனால ஒர்க் நடக்கலை அப்படின்னா ஸோ நமக்கு அந்த பேமெண்ட் வரதுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க, அந்த பணம் எங்கேயும் போகாது. உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்துட்டு அது கண்டிப்பா வரல அப்படின்ற பட்சத்துல ஸோ அது எந்த ஃபைனான்ஸும் அதை ஏமாற்ற முடியாது. அதே போல பேங்க், ஃபைனான்ஸ், அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் ஏமாற்ற முடியாது. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல, தைரியமா இருங்க. ஃபர்தரா உங்களுக்கு அது பணம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.